ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் ரொம்ப இந்த வீடியோ வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வீடியோ தான் நான் பண்ண போகிறேன். இப்போது ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டோர் எல்லாம் ஃபுல்லாக அது இதுன்னு குப்பையாக கிடக்குது. என்னென்னமோ வச்சுருக்காங்க, குங்குமம் சந்தனமெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இப்போ நான் வந்து இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. எனக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு இதெல்லாம் ரொம்ப நாறிட்டு இருந்தது. இப்போ நான் வந்து அதை நல்லா கழுவி சோப் போட்டு தொடச்சி நீட்டாக பேப்பர் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மெயின்டைன் பண்ணலான்னு. ஐஸ் க்யூபெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கு. நடுவில் வந்து பவர் சப்ளை கம்மியாக இருந்தது சாயந்தரம் டைம், அதனால் இவ்வளோ அளவு ஐஸ் க்யூபை கட்டியிருக்குது. இதை நான் வந்துட்டு கரைக்கிறதுக்கு நமக்கு முன்னாடி டச் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக கரைச்சிக்கலாம். இது வந்து நியூ மாடல், இப்போ வந்து நியூ ட்ரெண்டிங் மாடல் ஃப்ரிட்ஜ் இது. ஆனால் நம்ம வந்து இங்கே டிஜிட்டலில் போயிட்டு ஃப்ரிட்ஜ் பவர் கூல்னு 3 நிமிஷம் நம்ம அமுத்தி பிடிச்சோம் அப்படின்னா, விடாமல் நம்ம ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் பட்டனு. இது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா உள்ளே ஹீட் ரைஸ் ஆகும். ஹீட் ரைஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே வந்து க்யூபாக இருக்கிறது எல்லாமே கரைஞ்சி தண்ணி ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் இது சாம்சங்கு. பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஹீட் ஏறிட்டுருக்கு. ஹீட் ஏறி அது கரைச்சி விட்டுரும். அது போக வந்து அப்போ அந்த டயத்தில் நம்ம வச்சுருக்கிற ஃபுட்டெல்லாம் என்ன ஆகும்னு நினச்சி கவலைப்பட தேவையில்லை. அந்த ஃபுட்டுக்கான கூலிங்கையும் வந்து அது வந்து தக்க வச்சுக்கும். அது ப்ராப்ளம் இல்லை, அதனால் நம்ம அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு நான் இதை கழுவி. எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நல்லா சோப் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். கழுவி விட்டுறலாம். மாதத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டே பண்ணணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நிறைய இருக்கும் நமக்கு. ஆனால் நம்மளால் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அந்த வேலை இந்த வேலைன்னு ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பல்ல கடிச்சிருக்க வேண்டியதாக இருக்கும். அப்போவுமே இது போல் ஊற வச்சு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் எல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தது. ரொம்ப எண்ணெய் பிசு மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். இப்போ இது கடைசியாக ஒரு சோப்பில் ஒரு வாஷ் பண்ணால் சரியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது ஃப்ரிட்ஜ். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பளிச்சுன்னு பலன்னு விளக்கியாச்சு ஊற வச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம தொடச்சி உள்ளே ஃபிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பலன்னு நீட்டாக அதை வாஷ் பண்ணி தொடச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து வாங்கிட்டு அந்த காய்கறிகளை நம்ம வந்து வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணாதான் ஃப்ரிட்ஜு மாதிரியே இருக்குது. இல்லைன்னா அது ஆறி போயிடுது ஃப்ரிட்ஜு. நம்ம மாதத்துக்கு ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் அது நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும்னு நினச்சாவே முடிய மாட்டேங்குது. மந்த்லி ஒன்ஸ் ஆயிடுது கடைசியில். எப்படியோ நல்லபடியாக இப்போ க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. ஃபைனலாக இதை நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதோட பர்ஃபெக்ட் இடத்துக்கு அது போயிடுச்சு. இப்போது இதுக்கு இங்கே இந்த ரேக்கில் இருந்த மாவெல்லாம் நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலாக மாவு நம்ம உள்ளே வச்சுட்டோம். இப்போ அதுக்கான இடத்துக்கு வந்துடுச்சு. பால் வந்துட்டு இதோட இடத்துல ஸ்டோர் பண்ணிடலாம். பால், மில்க்கு, தயிரெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நானும் சிங்கிள் டோரான்னு ரொம்ப கவலைப்பட்டேன். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃப்ரிட்ஜு. நான் வேறு யாருக்கா கொடுத்துர்லான்னு கூட நினச்சேன் வாங்கி 6 மந்த்தில். ஆனால் ஏன்னா டபுள் டோரே யூஸ் பண்ணி பழகினதால அதை போய் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டுருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரிட்ஜு. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நீட் பண்ணுறதுல நம்மளுடைய ஹெல்த்தும் அதில் அடங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜு வந்து கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். வாரத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி க்ளீன் பண்ணணும். அட்லீஸ்ட் என்ன மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். சாரி, இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஓகேங்களா. என்னென்னமோ போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். குங்குமம், சந்தனம் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லார் வீட்லேயும் இப்படி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எங்கள் வீட்டில் இப்படி குப்பையாக எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் இப்படி ஏதாவது ஃப்ரிட்ஜில் குப்பையாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இது க்ளீன் பண்ணுற கஷ்டமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்னு. இதையெல்லாம் நம்ம வந்து இப்போ நீட் பண்ணணும். தம்பி கேரட் எடுத்து சாப்பிட்டான். 2 கேரட் வெளியே வச்சுருக்கான் பார்த்தீங்களா. இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் எங்கள் மாமியார் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லது சாப்பிடுங்க அப்படின்னு. பட் யாருமே எடுத்து சாப்பிட்றதில்ல. ஃப்ரிட்ஜ்லேயே தான் இருக்கும். வெளியே வச்சுருந்தா கூட அப்பப்போ யாராவது சாப்பிட்ருப்பாங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கிறதால யாருமே கண்டுக்கிறதில்ல. அதனால் இனிமேல் இது வெளியே இருக்கட்டும். அப்படி கெட்டு போகுது அப்படின்னா பரவாயில்ல. அதுக்காக இதுலேயே இருந்து தூக்கி வீசுறது லாபமே இல்லை இல்லையா. இது பார்த்திங்கன்னா வெல்லம், மண்டை வெல்லம், பொங்கல் அப்போ கொடுத்த வெல்லம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினது. இது பார்த்திங்கன்னா மைதா, சுண்ணாம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீட்டாக இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி ஃப்ரிட்ஜ் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அதாவது அந்தந்த இடத்துல நீட்டாக க்ளீன் பண்ணி அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. பளிச்சுன்னு க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்போவும் வந்து கண்ணாடி தட்டுகளை வந்துட்டு லைட்டாக சோப்பு தண்ணி மேலே ஊற்றி கையில் தேய்ங்க. நீங்கள் நார் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா கிராஷஸ் ஆகும். அதனால் கையில் நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிட்டிங்கன்னா பளபளன்னு ஆயிரும். அப்புறம் துணியை வச்சு ஒரு நார்மல் சாஃப்ட் துணியை வச்சு தொடச்சி நீட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு காயம் ஏற்படாது கண்ணாடியில். அது போக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் அந்த இடத்துல அப்டேட் பண்ணியாச்சு. ரேக்கையும் பர்ஃபெக்டாக சுத்தம் பண்ணியாச்சு. பொங்கலுக்கு தேவையான ஐட்டமு மைதா மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கருவேப்பிலை, வெத்தலை போடுறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம் இதில் இருக்கும். எலுமிச்சம்பழம் காலையில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டாங்க, அதனால் மீதி பாதி இருக்குது. கற்கண்டு, தேங்காய், அது இதுன்னு தேவையானது இப்போ அழகாக இதுக்கு தேவையானு போட்டாச்சு. இங்கே இருக்கிற ரேக் எங்கே இருக்குது காணோன்னு நினைப்பீங்க. அது மேலே கழட்டி வச்சுருக்கோம். ஏன்னா மாவு பாக்ஸ் அதிகமாகும் போது அதனால் அதை அங்கே வச்சோம்னா டோர் மூட முடியாது. அதனால் அதை கழட்டி நாங்கள் மேலே வச்சுருக்கோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து நைட்டு தூங்க போகும்போது நான் வந்து இந்த பவர் கூல் பட்டனை ஆன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ அது ஒர்க் ஆகிட்ருக்கும். நம்மளோட வேலை நடந்துகிட்டே இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அதே மாதிரி அதோட வேலை அது வந்து ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும் கட்டிகளை. அது பாட்டுக்கு வெளியே தண்ணி வந்து இங்கே நமக்கு பின்னாடி வந்து கொடுத்துரும். தண்ணி வந்துட்டு ஃபுல் பாக்ஸ் ஃபுல்லான தண்ணியும் அதை நம்ம வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம ஊற்றிடலாம். இல்லையா அதுவே வந்து விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி வேப்பர் அதிகமாகிடும். இதே அதிக தண்ணி இருந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பாக்ஸை கழட்டி தான் கொண்டு போய் ஊற்றணும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரம் ஃப்ரிட்ஜை வாஷ் பண்ண அதாவது க்ளீன் பண்ண முடியல, நம்மளால் பர்ஃபெக்டாக வச்சுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது க்ளீன் பண்ணுங்கள். எனக்கும் அப்படி தான் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும் தான் ஆசை. பட் ஆனால் முடப்பட்டு இப்போ வந்து அதுக்கான டைம் வந்திருக்கு. அதனால் அதை க்ளீன் பண்ண இந்த மாதிரி நிறையா வீடியோஸில் திரும்ப நம்ம மீட் பண்ணலாம். அது வரையும் பாய்.